வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் கடைசி நாளிலே இருக்கிறோம். நாளைய தினம் புது ஃபினான்ஷியல் இயர் வர இருக்கிறது. பட்ஜெட் 2025 சில தகவல்களை இன்றைய தினம் உங்களுக்கு திருப்பி அசைப்படுகிறேன். பட்ஜெட் 2025 நிறையா இந்த டேக்ஸ்லேருந்து மூவ் ஆகி எப்படி சேவிங்ஸ் அவென்யூவில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதாவது இன்வெஸ்டிங் ஆப்ஷன்ஸையும் பற்றி செபி அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதில் முதலாவதாக பார்த்தோம்னாக்க எஸ்ஐஎஃப்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் உங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 10 lakhs அண்ட் யூல் ஹாவ் அ பெட்டர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். மியூச்சுவல் ஃபண்டை விட ஒரு விசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் எல்லா துறைகளிலும். மேலும் டாக்ஸ் லேபை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 12.75 lakhs per year டாக்ஸ் பிரேக் இந்த நியூ ரிஜிமில் கொடுத்துருக்கிறது நமக்கு குறிப்பிடத்தக்கது. மேலும் டிஜிலாக்கர்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த டிஜிலாக்கரில் யூ கேன் ஹாவ் யுவர் எல்ஐசி பாலிசிஸ், தென் என்பிஎஸ் சர்டிஃபிகேட்ஸ், தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய கன்சாலிடேட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். இது எல்லாத்தையுமே நீங்கள் அது உள்ளுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுமாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மித்ரான்னு ஒரு பிளாட்ஃபார்மை செபி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் ஒரு அன்கிளைம்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ட்ரேஸ் பண்ணி அவங்க பணத்தை திருப்பி எடுத்துக்க முடியும் சுலபமான வழியில். ஆனால் என்ன வேணும், அதில் நீங்கள் பேன் நம்பர் கொடுத்துருக்கணும், உங்களுடைய பேர் அட்ரஸ் எல்லாம் கிளியராக இருக்கணும். சரியா? அடுத்தது என்எஃப்ஓ. ஸோ மேலும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நியூ ஃபண்ட் ஆஃபரில் லோவர் கமிஷன் ரேட்டை அப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ செபி. காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, அது இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ் செல்லிங் பண்ணுறாங்க. இதையெல்லாம் குறைக்க வேண்டும் என்பதற்காக ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை கொண்டிருக்கிறார்கள். மேலும் செல்ஃப் அக்வயர்டு ப்ராப்பர்ட்டி எஸ்ஓபின்னு சொல்லுவோம். அதில் 2 ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்கள் இப்போ நில் டேக்ஸு ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க. அதுமாரி சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு என்னன்னாக்க, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கு இல்லையா, ஸோ அது டிடிஎஸ் பிடிச்சி வர்றது 50,000 1 லட்சம் ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் நேஷ்னல் சேவிங் ஸ்கீம்னு போஸ்ட் ஆஃபீஸில் போடுறாங்கல்ல, அதில் 29 ஆகஸ்ட் 2024 பிறகு வித்ட்ரா பண்ணும் பொழுது அந்த எக்ஸம்ஷன் ஆன் இன்ட்ரெஸ்ட், ஸோ அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இல்லை. ஸோ இதுவும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்று சொல்லலாம். மறுபுறம் பங்குச்சந்தைக்கு வந்தீங்கன்னாக்க ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பேங்க் நிஃப்டி எஃப்என்டோவில் மார்க்கெட் லாட்டை 30 35 இன்க்ரீஸ் பண்ணியுள்ளார்கள். அதுபோல் நிஃப்டி மிட் செலக்ட் பார்த்தோன்னா 120 140 ஆகியுள்ளது. மேலும் இந்த ரிவிஷன் எப்போ இம்பேக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 31, 2025 இந்த லாட் சைஸ் வரும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி லாட் சைஸில் ஒரு 3 மாதம் இருக்கு இல்லையா, அதனால் ஜூலைலேருந்து மாறக்கூடும். அதுமாரி ஆஸ் பர் த நியூ ரூல் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 24 மாதம் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தால் அதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அக்கௌண்ட்டை மறுபடியும் நீங்கள் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு கேஒய்சி கொடுத்து சரி செய்ய வேண்டும் ஆஸ் பர் த நியூ செபி நார்ம்ஸ். ஸோ கேஒய்சியை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்ட்ராடே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய மாடிஃபிகேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்பொழுதைக்கு அதை செபி தள்ளி வைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அதுமாரி எஃப்என்டோவில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு டெல்டா பேஸ்டு அப்ரோச் ஆன் இன்ட்ராடே அந்த ஸ்கொயர் அப் பண்ணுறதுக்கு ஃபார் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ட்ரேடிங் லிமிட்ஸையும் செட் பண்ணி பெட்டர் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டிக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த இன்புட்னால அந்த மார்க்கெட் வைடு பொசிஷன் லிமிட்னு சொல்லுவோம், அது பார்த்தீங்கன்னாக்க ரீகாலிபிரேட்டிங் ஆகுது. ஸோ இவையெல்லாம் சந்தைகளில் புது விஷயங்கள் நாளைய தினத்திலிருந்து இருக்கிறது. ஸோ நண்பர்களே, அடுத்த ஃபினான்ஷியல் எல்லாருக்கும் நிறைய லாபத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.